हाय फ्रेंड्स वेलकम टू கற்பகம் சேனல்। இன்னைக்கு நம்ம சேனல்ல சியா பண்ண போறேங்க। சியா எங்க அம்மா ரெசிபிங்க। இத நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேங்க। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। பண்றதுக்கு வந்துங்க அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க। இந்த டம்ளர்ல நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேங்க। 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன்। நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கங்க। உளுந்து வந்து இப்போ 1/2 hour முன்னாடி இந்த அரிசிக்குள்ளே போட்டு கழுவி வச்சிருக்கேங்க। எவ்வளவு உளுந்துனா இதில் 3/4 டம்ளருங்க। ஏன்னா நான் கிரைண்டரில் போடலான்னு இருக்கேன், அதனால வந்து 3/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன்। ஏன்னா நமக்கு கிரைண்டரில் போட்டால் மாவு அதிகமாகும் உளுந்து, அதனால கம்மியாகவே எடுத்துக்கலாம்। இல்லை நான் மிக்சியில் அரைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து போட்டுக்குங்க। மாவோட அரைக்கிறதுக்குங்க காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகங்க। இது நம்ம மாவோட அரைச்சி தாங்க போட போகிறோம்। வந்து மாவில் இது மட்டும்தாங்க நமக்கு சியானுக்கு, வேறு எதுவுமே தேவையில்லைங்க। இது உப்புங்க, உப்பு முட்டு போட்டு அரைச்சி மாவை அப்படியே வந்து எண்ணெய் காய வச்சு சியா அப்படியே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போடுறது தாங்க। இப்போ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்துக்குங்க। நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி இருந்தால் இதை வந்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி போட்டுடுங்க, மாவோட போட்டுடுங்க। இல்லை நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே அரிசி கூடயே போட்டு அரைச்சிக்கலாம்। இப்போ வாங்க நம்ம மாவு அரைச்சிட்டு எப்படி சியான் சுடலான்னு பார்க்கலாம்। மாவு அரைச்சிட்டேங்க, நான் கிரைண்டரில் தாங்க போட்டேன்। மிக்சி ஜாரில் போட்டால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க, அதனால நான் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிட்டேங்க। இது நல்லா கெட்டி அந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க, ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, எண்ணெய் குடிக்கும், இந்த மாதிரி தாங்க இருக்கணும்। இப்போ வாங்க நம்ம போண்டா போடலாம்। எண்ணெய் வச்சுட்டேங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க। இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாங்க। இப்படி இந்த மாதிரி எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க। மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டிங்கனாலே போதும்। மீடியமில் வச்சுக்கோங்க, அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாதுங்க, ஏன்னா வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது। போட்டாச்சுங்க। இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க, அப்படி ஓரமாக அப்படியே இது பண்ணி விடணும், பெரட்டி விடணும்। இதுதாங்க நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் அம்மா பண்ணி தருவாங்கங்க। எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க। இதே மாதிரியே ஒருக்கா பண்ணி பாருங்கள்। டேஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க। ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கப்போ எங்கள் வீட்டில் இது தாங்க பண்ணி தருவாங்க। ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டங்க, என் வீட்டு கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம்। ஏன்னா அப்பா இல்லாத சூழ்நிலை, ரொம்ப குடும்ப வறுமையில் இருந்துச்சுங்க, அதனால வந்து என்ன பண்ண முடியும், அரிசி வாங்குறதுக்கே கஷ்டங்க। அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க பாவம், ஒரு 3 லேடிஸுங்க। ஏன்னா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர் அக்காங்க। என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு வறுமையான குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், அதில் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடுவோம்। அது இதுவுமே ஒரு அடிக்கொடுக்க பண்ண மாட்டாங்கங்க, எப்பயாச்சும் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க। மதியமாக பண்ணினாங்கன்னா மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க। ஏன்னா நாங்கள் சின்ன பசங்க தானே, எங்களுக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சொர்க்கங்க। இப்போ இருக்கிற பசங்க நினச்ச நேரத்தில் என்ன வேணுமோ சாப்பிட்றாங்க, ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க லைஃப்பை। கஷ்டம், எனக்கு கஷ்டம்லாம் எல்லாமே தெரியும், எல்லாமே இது பண்ணலாம், ஆனால் ஃப்ரீயாக விளையாடலாம், எல்லாமே ஒரு சொர்க்கங்க கிராமத்தில் இருக்கிறது। இப்போ கூட நாங்கள் ஊருக்கு போனால் என்ன வேணும்னு கேட்டால் சியா வேணும் தாங்க சொல்லுவோம், ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க। என்னதான் நம்ம பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம அம்மா கையில் பண்ணி கொடுக்குற மாதிரி வருங்களா சொல்லுங்கள்। நாங்கள் ஊருக்கு போனால் எங்கள் அம்மா இதாங்க பண்ணி தருவாங்க। எங்கள் அம்மாவுக்கு பண்ண தெரியாதுங்க, எங்கள் பெரியமாட்டிருந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க। நான் வந்து எங்கள் பெரியமாட்டிருந்து நான் நேராக எங்கள் பெரியம்மா செய்கிறப்ப நான் பார்த்துருக்கேங்க। சின்ன பிள்ளையிலே எங்கள் பெரியம்மா என்னென்ன சமைக்கிறாங்களோ அந்த வழியை தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேங்க। ஏன்னா எங்கள் பெரியம்மா சூப்பராக சமைக்கும், அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன்। அதில் சின்ன சின்ன சேஞ்ச் நானே பண்ணிக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க। எங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாதுங்க, பாவங்க, ரொம்ப இன்னசென்ட்டுங்க, பார்க்கவே ஒரு அப்ராணிங்க, ஒன்றுமே தெரியாதுங்க। நான் காட்டுறேங்க, ஏன்னா நான் ஊருக்கு போவேன், எங்கள் அம்மாவை அப்போ காட்டுறேன், பாருங்கள் நீங்களே எப்படி இருக்காங்கன்னு சொல்லி। இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுக்கலாங்க। இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்। ஓகே, தேங்க்யூ।